இங்க நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியுமே நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையே இருக்காது. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். எப்போதுமே வேலை வேலைன்னு இருந்துட்டு நம்ம ஹீரோயினை கண்டுக்கிடவே மாட்டாங்க. இதனாலே நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்க பிடிக்காம ஒரு காஃபி ஷாப்புக்குமே வேலைக்கு போவாங்க. அப்ப அங்க காஃபி குடிக்க வந்த ஒரு பையனுமே, நான் காசை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அதுக்கு பதிலா என்னோட 50,000 மதிப்புள்ள மோதிரத்தை வச்சுக்கிடுங்க, நான் நாளைக்கு காசு தந்துட்டு இந்த மோதிரத்தை வாங்கினு சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோயினுமே அந்த மோதிரத்தை வாங்கி தன்னோட பர்ஸ்லயுமே வைப்பாங்க. இப்ப வீட்டுக்கு போற வழியில அந்த பர்ஸை பார்த்தா அது ஓட்டையா இருக்கும். அந்த மோதிரத்தையுமே தொலைச்சிருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த பையனுமே காசு கொடுத்துட்டு மோதிரத்தையுமே கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினுமே, நான் மோதிரத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், நீங்க உன்னோட அட்ரஸ் கொடுங்க, நான் வீட்டுக்கே வந்து தாரேன்னு சொல்லுவா. இப்ப அந்த பையனுமே அட்ரஸ் கொடுத்தனால நம்ம ஹீரோயினே வீட்டுக்கே போய் மோதிரம் மிஸ் ஆகிட்டுன்னு சொல்லுவா. அதுக்கு அந்த பையனுமே, அந்த மோதிரம் எங்க அம்மா எனக்கு ஆசையா கொடுத்ததுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே, நான் மோதிரத்துக்கான காசை மாசம் மாசம் தாரேன்னு சொல்லுவா. இப்ப அதுல இருந்து அந்த பையன் எப்போ காஃபி குடிக்க வந்தாலுமே நம்ம ஹீரோயின் அந்த பையன்கிட்ட காசே வாங்க மாட்டா. இப்ப நம்ம ஹீரோயினுக்குமே சம்பளம் கிடைச்சிருக்கும். உடனே அந்த பையன்கிட்ட கொண்டு கொடுக்கலான்னு போவா. அதுக்கு அந்த பையனுமே, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதே எனக்கு போதும், காசுலாம் எனக்கு வேண்டான்னு சொல்லுவான். இதுல நம்ம ஹீரோயினுமே இம்ப்ரெஸ் ஆகிருவாங்க. இப்ப 2 பேருமே அவங்க வீட்டுல இருக்க பியானோவுமே வாசிப்பாங்க. அப்ப 2 பேருமே ஒன்னாவும் இருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஹீரோயினுக்குமே அந்த பையனை ரொம்பவே பிடிச்சி இப்ப 2 பேருமே சின்சியரா லவ் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க.